என் பேர் அசோக் குமார். நான் இப்போ இருக்கிறது நாடியாபதி கோஷாலா. இந்தியாவில் மட்டும் இல்லை, இது உலகத்திலே ஒரு சிறந்த இடம், தெய்வ அனுக்கிரகங்கள் நிறைஞ்ச இடம். இதான் இதில் ரொம்ப எல்லாரும் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடியாபதி கோஷாலா இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா, உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே இது ஒரு தெய்வீக அனுக்கிரகம் நிறைஞ்ச இடம். இங்கே என்ன அப்படி உலகத்திலே கிடைக்காதது, இந்தியாவிலே ஒரு சிறந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த கவு பாருங்கள், இந்த பசுமாடு பாருங்கள், இது தெய்வ அனுக்கிரகம் பெற்ற பசுமாடு. இந்த பசுமாடு வேறு எங்கேயும் இந்த சைஸில் கிடைக்கிறதே இல்லை. இது நாடியாபதியில் மட்டும்தான் கிடைக்குது. இந்த நாடியாபதியில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, 1.5 அடியிலேருந்து 2 அடி தான் இந்த மாடோட சைஸு. இந்த கவு இது தெய்வ அனுக்கிரகம்னு மட்டும் சொல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாடு இருக்கிறது தெய்வங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயமா எல்லாரும் கருதுகிறாங்க. இப்போ நாங்களே இதை வாங்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். இதனுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்க முக்கியமான விஐபிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம கோயிலுக்கு வேறு எங்கெங்கே செலவு பண்ணி எல்லாம் இருக்கிறோம், தெய்வங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்ற மாதிரி இங்கே இருக்கிறது. இந்த பசு இருக்குது, நாடியாபதி பசு. இந்த பசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. இதில் சிறப்பு அதுதான். இது குழந்தையும் இதுவும் ஒன்று. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை வீட்டில் இருக்குன்னு சொன்னால் இந்த பசு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பசுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைய நம்மக்கிட்ட பழகுது. இங்கே பாருங்கள், அப்படியே குழந்தை மாதிரியே அப்படியே நம்மக்கிட்ட பழகுது பாருங்கள், அப்படியே குழந்தை. இந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி தான், எவ்வளோ காசு இருந்தாலும் சரி தான், இந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அளவில். இந்த குழந்தைய தேடி தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்கு குழந்தைய தான் சொல்லணும். அங்கே பாருங்கள் எப்படி பழகுதுன்னு பாருங்கள், எப்படி நம்ம கூட ஒரு லைஃப்பை அது லீட் பண்ணுதுன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள் வந்தாச்சு. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அனுக்கிரகம், தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.